ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? முத்து வந்து மனோஜை திட்டிகிட்டு இருக்காங்க. கல்லாவிலேருந்து காசு காணாமல் போனது கூட நீ தெரியாமல் ஸ்டோர் ரூம் நடத்திட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லி, வா அப்பாட்ட நான் சொல்கிறேன், வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜும் வர்றாங்க. மனோஜும் ரோஹிணியும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ விஜயா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்னடா இப்படி அப்படின்னு சொல்லி. சரி, ஸ்டோர் ரூம் சாவியெல்லாம் யார் வச்சுப்பா? வழக்கம் போல் கல்லா சாவியை யார் திறப்பா? கல்லாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, நானும் ரோஹிணியும் தாம்மா திறப்போம், வேறு யாரும் அதை திறக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா கேட்குறாங்க மனோஜ்கிட்ட, அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிறாங்களா அவங்க புருஷன் முன்னாடி, அவங்க பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாம்மா ராஜா ராணி அவங்க பேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா விஜயா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு, ஒரு வேளை இவளே பணத்தை எடுத்துட்டு அவங்க மேலே பழிய போடுறாளோ அப்படின்னு வந்து ரோஹிணி மேலே விஜயா சந்தேகப்படுறாங்க. அதை கேட்டுட்டு ரவியும் முத்துவும் கூட ரோஹிணியை திரும்பி பார்க்குறாங்க. ரோஹிணி மேலே சந்தேகப்பட்டுட்டு அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இருக்கலாம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா விஜயா ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க, இவ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லைங்க, வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, என்னங்க ஆண்டி, அது எங்கள் ஸ்டோர் ரூம், அதில் போய் நாங்களே பணத்தை எடுப்போமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது உன் ஸ்டோர் ரூம்பா அப்படின்னு வந்து விஜயா கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே ரோஹிணி வந்து அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி வந்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க, இது என்னத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஏன் அம்மா உன்னை கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல, நைஸாக என் பக்கம் திருப்பின பற்றியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முத்து. அண்ணாமலை கேட்டதுக்கு, ஏன் முத்துவை நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இவருக்கு எங்களையே பிடிக்கல, அதனால நாங்கள் என்ன பண்ணனாலும் உடனே வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுற ஆள் அவரு கிடையாது, அவர்னால முடிஞ்சால் அதை எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள வெளியே கொண்டுட்டு வர்றதுன்னு தான் யோசிப்பார் அப்படின்னு வந்து மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அண்ணாமலை எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் முடிஞ்சால் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை பாரு, இல்லாட்டி நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா மீனா வந்து முத்துக்கிட்ட, ஏங்க உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்புறமா ரோஹிணி போய் ரூமுக்குள்ளே மனோஜோட கோவமாக போகிறாங்க. அப்போ மனோஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு, நீங்களே இத்தனை டிகிரி படித்து என்னத்துக்காகுது? முத்தெல்லாம் படிக்கலை தானே, அவர் பொண்டாட்டியை எங்கேயாச்சும் அவர் விட்டு கொடுத்துருக்குறாரா? நீ உங்கள் அம்மாட்ட ஏதாச்சும் என்னை பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, நான் தான் அம்மாக்கிட்ட உனக்காக நான் சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க, அது ரொம்ப பெருசாக உங்களுக்கு போச்சா அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா மனோஜ் வந்து ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, இருந்தாலும் ரோஹிணி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், என்கிட்ட உண்மையை சொல்லு, அந்த பணத்தை நீ எது எடுத்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, என்னது எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி தலகாணியை எடுத்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹாலில் வந்து மீனா வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் முத்து வராங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் கடையில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், அந்த ராஜாவும் ராணியும் அந்த காசை எடுத்த மாதிரியே எனக்கு தோணலை அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது, இது வந்து பார்லர் அம்மா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்புறமா சீதா வந்து மீனாவுக்கு ஃபோன் போடுறாங்க, நாங்கள் திருச்செந்தூருக்கு கோவிலுக்கு போகலான்னு இருக்காங்கக்கா, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எங்கே சீதா வர்றேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ சீதா என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ தாராளமாக போயிட்டு வா, என்ன எதுக்கு கேட்குற அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ உங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. சீதாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த முத்து வேறு, இப்போ இருக்கிற முத்து வேறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் இருந்தாலும் போகலை, நான் வந்து அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மீனா. அப்புறமா ஸ்ருதி ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க மீனாக்கிட்ட. மீனாக்கா வாங்க, இந்த இதை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு கேட்குறப்ப, ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக கார்டு செலக்ட் பண்ண போகிறோம், நீங்கள் தான் சென்டிமெண்ட்டான கார்டு எடுத்து தருவீங்க, வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ரவியும் நீயும் சேர்ந்தே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போதைக்கு ரவி வர்றாங்க. வா ரவி, கார்டை செலக்ட் பண்ண அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, இவர் தான் என்னோட சேரவே
மாட்டேங்கிறாரே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்களே செலக்ட் பண்ணுங்க அண்ணியா அப்படின்னு வந்து ரவி சொல்லிடுறாங்க. அப்புறமா பார்த்தா விஜயா வர்றாங்க. விஜயா என்ன கார்டு இப்போ கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு வர்றாங்க. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, இல்லைங்க ஆண்டி, கடை ஓப்பனிங்காக நான் கார்டு செலக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்தாங்க ஆண்டி, நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 3 கார்டை கொடுக்குறாங்க சுருதி. அதில் வந்து விஜயா ஒரு கார்டு எடுத்து தர்றாங்க. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து ஓல்டு ஃபேஷனாக சொல்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க விஜயா. அதுக்கப்புறம் அண்ணாமலை வர்றாங்க. அந்த கார்டை சுருதி அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க, செலக்ட் பண்ண சொல்லி. அண்ணாமலை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. மனோஜோட ஸ்டோர் ரூமில் வந்து பணம் காணாமல் போன விஷயத்தை வந்து முத்து தான் கண்டுபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த எபிசோடில் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம்.